அதிமுகவுக்கு விழக்கூடிய ஓட்டுகள் எல்லாம் யாருக்கு போய் விழுகும்? அதுவும் விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல தொலைக்காட்சியில வரக்கூடியவங்க எல்லாம் அதிமுக காரன் என்ன ஆனாலும் திமுக ஓட்டு போட மாட்டான், என்ன ஆனாலும் திமுக ஓட்டு போட மாட்டான்னு டேட்டா இல்லாம உணர்ச்சிகரமாக பல நண்பர்களும் பேசுறாங்க. 45% வாக்கு ஜெயலலிதா தலைமையில் எடுத்த அதிமுக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில 2019 19% எடுத்து இப்போ 24ல 1% கூடிட்டோம் உயர்ந்துட்டோம், நாங்க எடப்பாடி பிரச்சாரம் பண்ணி வந்துட்டு எடப்பாடிக்கு தான் இந்த ஓட்டுன்னு அவங்க கிளைம் பண்றாங்க. வச்சுக்கிடுங்க நீங்க அந்த ஓட்டை. தமிழ்நாட்டில் எல்லாரும் ஷாக் ஆயிருவீங்கப்பா, நம்ப மாட்டீங்கப்பா, ஆனா உண்மைதான்பா. கலைஞர் கருணாநிதிக்குள்ள எதிர்ப்பு அவர் மகன் மு க ஸ்டாலினுக்கு இல்லப்பா. ஜெயலலிதாக்கு விழுந்த 45% வாக்குல பெரும் பகுதி மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அணிக்கு போயிருக்குப்பா. இது உண்மைப்பா. ஏன்பா இந்த மாதிரி டேட்டா இல்லாம பேசுறீங்க? ஸ்டாலினுக்கு கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு இல்ல, அதனால அதிமுக ஓட்டுல 45% ஜெயலலிதா ஓட்டுல பெரும் பகுதி ஸ்டாலினுக்கு தான் போயிருக்குது. காலம் மாறிட்டு சீமான் இன்னைக்கு 8.22% வாக்கு எடுத்திருந்தாருன்னா அந்த 45ல இருந்தா எடுத்திருக்கிறாரு. அந்த 45 குறைஞ்சிருக்கு, அதுல 8.22 எடுத்திருக்கிறாரு. இது 2வது இடம் சீமானுக்கு கிடைச்சிருக்கு. நான் ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவர்கள் யாருன்னு கேட்டா சீமான் தான். ஸ்டாலினுக்கு எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி கிடையாதுன்னு சொல்லுவோம்பா. விக்கிரவாண்டியில எங்க போகணும் தானே வருது. அதிமுக ஓட்டுல பெரும் பகுதி திமுகவுக்கு தான் போகும். அடுத்து பாமக நாம் தமிழர்ல எப்படி போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம் நாச்சியார். சார், எல்லா இடங்கள்லயும் பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் சார் உங்ககிட்ட நான் கேட்க போறேன். விக்கிரவாண்டி எலெக்ஷனை அதிமுக புறக்கணிச்சிருக்கிறாங்க. ஆனா அதிமுக ரொம்ப பெரிய கட்சி. தமிழகத்துல பெரிய கட்சின்னு சொன்னா அதிமுகவை தான் சொல்லுவாங்க. காலமா இப்ப வரைக்குமே பழைய காலத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. அதிமுகவுக்கு விழக்கூடிய ஓட்டுகள் எல்லாம் யாருக்கு போய் விழுகும்? அதுவும் விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல. இது நாம டேட்டாவோட பேசணும். இது தொலைக்காட்சியில வரக்கூடியவங்க எல்லாம் அதிமுக காரன் என்ன ஆனாலும் திமுக ஓட்டு போட மாட்டான், என்ன ஆனாலும் திமுக ஓட்டு போட மாட்டான்னு டேட்டா இல்லாம உணர்ச்சிகரமாக பல நண்பர்களும் பேசுறாங்க. நம்ம டேட்டாவை சொன்னாலும் அவங்க காதுல ஏதாவது மூளையில அது போய் சேராது. நம்ம டேட்டாவை முதல்ல சொல்றோம். 2014ஆம் ஆண்டு புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் மோடியா லேடியான்னு கேட்டு 45% வாக்குகளை மக்களவையில் எடுத்தாங்க. இப்பவும் மோடியா எடப்பாடியான்னு கேட்கல. ஆனா எடப்பாடி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே சொல்லாம 20.4% வாக்கு எடுத்தாங்க. 20-45 வச்சுக்குவோம். அந்த 45% வாக்கு எடுக்கும் போது நாம் தமிழர் சீமான் மத்திய அரசு எதிர்ப்பு, ஈழத்தமிழர் நலன்னு ஜெயலலிதாவுக்கு ஆதரவு கொடுத்தாரு, பிரச்சாரம் பண்ணாரு, களத்துல நின்னாரு. இன்னொரு விஷயமும் நான் அது பிளானிங் தானே சார் சொன்னீங்க நீங்க. அது கூட திட்டமிட்டு செய்யப்பட்டதுன்னு தான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன். அப்போ நடிகர் விஜய் மோடியை போய் பார்த்தாரு. என்றாலும் ஜெயலலிதா அம்மையார் 39% இருந்து சீமான் பிரச்சாரத்தால 45% வந்தாருங்கிறது டேட்டா. சரி, ஓகே. அது நம்ம முதல்ல 45ல இருந்து விஷயத்துக்கு வருவோம். 45% வாக்கு ஜெயலலிதா தலைமையில் எடுத்த அதிமுக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில 2019ல 19% தான் எடுத்து இப்போ 24ல 1% கூடிட்டோம் உயர்ந்துட்டோம், நாங்க எடப்பாடி பிரச்சாரம் பண்ணி வந்துட்டு எடப்பாடிக்கு தான் இந்த ஓட்டுன்னு அவங்க கிளைம் பண்றாங்க. வச்சுக்கிடுங்க நீங்க அந்த ஓட்டை. யாரும் அதை சொந்தம் கொண்டாட முடியாது. KP முனுசாமி அதை சொல்லிட்டாரு. நம்மளும் அவரை 15% நிறுத்துவோம்னு சொன்னோம். அதுல பன்னீர்செல்வத்துக்கு 4-5 சீட்டு நிற்க முடியாததும், இவங்க பிரேமலதா விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில ஒரு 6% கிடைச்சதும் நம்ம நினைச்சது மாதிரி 15% நிறுத்த முடியலைங்கிறத நம்ம ஒத்துக்கிறோம். அந்த இடத்துல விஷயம் நடந்த பிறகு நம்ம அந்த இடத்துக்குள்ள சந்தர்ப்ப சூழ்நிலையில நம்ம தோத்துட்டோங்கிறத நம்ம ஒத்துக்கிறதான் பெருந்தன்மையானது, நியாயமானது. பட் டெல்டா சிட்டி, அப்பர் சவுத்து, முக்குளத்தூர் ஏரியா, நாடார் ஏரியாவிலலாம் படுமோசமா தோத்திருக்காருங்கிறதும் அதுல நம்ம பங்களிப்பு உண்டுங்கிறதும், நாடார் பகுதியில் தேவருக்கு எதிராக இலவசமா ஓட்டு போடக்கூடாதுங்கிறதையும் நம்ம தெளிவா அதை களத்துல நின்னோம். நாச்சியார்கிட்ட களத்துக்கு போறோங்கிறதையும் நம்ம சொல்லி இதை பண்ணிட்டோம். ஓகே, இப்போ 20% இருக்குது. மீதி 25% எங்க போச்சு? எங்க சார் போச்சு? அதை தமிழ்நாட்டில் எல்லாரும் ஷாக் ஆயிருவீங்கப்பா, நம்ப மாட்டீங்கப்பா, ஆனா உண்மைதான்பா.
கலைஞர் கருணாநிதிக்குள்ள எதிர்ப்பு அவர் மகன் மு க ஸ்டாலினுக்கு இல்லப்பா. ஜெயலலிதாக்கு இருந்த விழுந்த 45% வாக்குல பெரும் பகுதி மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அணிக்கு போயிருக்குப்பா. இது உண்மைப்பா. ஏன்பா இந்த மாதிரி டேட்டா இல்லாம பேசுறீங்க? தமிழறி மணியன் புரிஞ்சுடுங்க சார். நீங்க 69 இந்திரா காந்திய கலைஞர் சப்போர்ட் பண்ணாருங்கிறதுக்காக இப்பவும் அவர் மகனை தேவையில்லாம வன்மத்துல எழுத்துட்டு இருக்காதீங்க சார். அதே மாதிரி பல கருப்பையா நீங்களும் அதே மாதிரி ஒரு ரகத்துல டேட்டா இல்லாம ஏத்துக்கிட்டு இருக்காங்க சார். எடுத்துடுங்க, அது உங்க உரிமை, உங்க உணர்வு, அதெல்லாம் நான் தலையிட முடியாது. பட் பொய்யா சொல்லாதீங்க, அது தப்பு. அதே மாதிரி இது தொலைக்காட்சியில் பேசக்கூடிய நண்பர்கள் டேட்டா இல்லாம பொய்யா ஒரு வன்மத்தை கட்டவிழ்த்து விடாதீங்க, அது தப்பு. கலைஞருக்குள்ள எதிர்ப்பு மு க ஸ்டாலினுக்கு இல்ல. அதிமுக ஜெயலலிதா கொடுத்த 45% வாக்குல பெரும் பகுதி மு க ஸ்டாலினுக்கு போயிட்டு, மிக பெரும் பகுதி மு க ஸ்டாலினுக்கு போயிட்டு. அடுத்தபடியா அன்னைக்கு சீமான் ஜெயலலிதா கூட பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. விஜய் மோடியை பார்க்கும்போது சீமான் ஜெயலலிதா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். உண்மைங்க இது. நான் இது விஜய்க்கு எதிராக சொல்லல. விஜய் பெரிய பாப்புலர் நடிகர். அது 2011 ஜெயலலிதா வெற்றிக்கு விஜயின் பங்களிப்பும் இருந்தது. நம்ம தரவுகளோட உண்மையை சொல்றோம், அவ்வளவுதான். தரவுகளோட உண்மையை சொல்றோம். அப்போ சீமான் இன்னைக்கு 8.22% வாக்கு எடுத்திருந்தாருன்னா அந்த 45ல இருந்தா எடுத்திருக்கிறாரு. அது 45 குறைஞ்சிருக்கு, அதுல 8.22 எடுத்திருக்கிறாரு. இது 2வது இடம் சீமானுக்கு கிடைச்சிருக்குது. 3வது மோடி அண்ணாமலை கிடைச்சிருக்குது. பிராமின்ஸ், அப்பர் காஸ்ட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் ஓட்டெல்லாம் 3வது இடம் இது மோடி அண்ணாமலை கிடைச்சிருக்குது. ஆக ஜெயலலிதா தலைமை இழந்த 25% வாக்குல மிக பெரும் பகுதி திமுகவுக்கு மு க ஸ்டாலினுக்கு கிடைச்சிருக்கு. கலைஞர் கருணாநிதிக்கு இருந்த எதிர்ப்பு மு க ஸ்டாலினுக்கு இல்ல. கருத்து குருடர்களுக்கு இது புரியவில்லை. அவங்க பிரிசனரா பாஸ்டாட்டே இருக்கிறாங்க. எனக்கும் கலைஞர் மேல பல விமர்சனங்கள் உண்டு. 69 விவி கிரிக்கும் தென் இந்திரா காந்திக்கு சப்போர்ட் பண்ணதே, தத்திராத்திய கோத்திர கவுல் பிராமணருக்கு சப்போர்ட் பண்ணதே நமக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. பட் அவர் வெற்றிக்கு அவர் செய்யறாரு. பெரியார்ட்டே காமராஜ் போய் கேட்டாரு, கங்கை கொண்டான் கடாரம் வந்தான்னு சொல்லுவானுங்களப்பா, நான் ஒரு ரெட்டியை விட்டுருக்கேன், டேஷ் ஒரு டேஷை விட்டுருக்காங்க. ஒரு தலைவர் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் சென்சார் பண்ணணும். பட் என்ன வார்த்தைன்னு நமக்கு தெரியும், அப்படிதான் பேசுவாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு பெரியார்ட்ட போய் காமராஜ் கேட்கிறாரு. கலைஞருக்கு இந்திரா காந்தி ஆதரிக்கிறது தான் பிளஸ். காமராஜ் இந்திரா காந்தியும் ஸ்பிளிட் ஆகிறதா மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல லாபம். அவரு இந்திரா காந்தி அம்மையார் சார்ட்டர்ட் பிளைட்ல கலைஞர் வீட்டுக்கு வந்தாங்க, ஆதரவு வாங்கினாங்க, விவி கிரி ஜெயித்தாரு, இந்திய அரசியலே மாறிச்சு. ஏன்னா கலைஞருக்கு அதுதான் பெருமை, அதுதான் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல லாபம். இதுதான் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ். ஐடியாலஜிக்கல் பொலிட்டிக்ஸ் வேற, மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ் வேற. இதைத்தான் கலைஞர் எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் எம்பல இந்திரா காந்தியை வச்சு பண்ணும்போது கலைஞருக்கே பாடம் படிச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு டாக்டர் ஐயாவை ஜெயலலிதா அம்மையாட்ட சேர்த்து எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் எதிர்பாராத ஐடியா கலைஞருக்கு நாமளும் கொடுத்தோம். எனிவே கலைஞர் அன்னைக்கு அந்த அரசியலை பண்ணாரு. அது எனக்கு உடன்பாடானது இல்லை. பட் கலைஞர் வெற்றிக்கு அது உகந்ததா இருந்தது. இன்னைக்கு மு க ஸ்டாலின் ஒரு தனித்துவ அரசியலோட பெரிய அளவுக்கு ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட் காமராஜுக்கு அரசியல் அதிகாரத்துல தான் கிடைச்சது. கலைஞர் அதை ஒத்துக்குவாரா? என்னைக்கும் ஒத்துக்க மாட்டாரு. அவருக்குள்ள பத்திரிகை பலத்தை வச்சு தெற்றி திரிச்சு மாத்தி மறிச்சு பண்ணிட்டு இருந்தாரு. ஸ்டாலின் எடுத்த எடுப்புல முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜுங்கிறத இது பண்றாரு. தமிழர் மணியன் பல கருப்பியாக்கள் இதை புரிஞ்சுக்கணும். சோ ஸ்டாலினுக்கு கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு இல்லை. அதனால அதிமுக ஓட்டுல 45% ஜெயலலிதா ஓட்டுல பெரும் பகுதி ஸ்டாலினுக்கு தான் போயிருக்குது. காலம் மாறிட்டு அதை புரியாம பிரிசனரா பாஸ்டா இருக்காதீங்க. கல்யாணராம சகோதரர் கூட என்ன ஸ்டாலினுக்கு ஆளுங்கிறார். எப்பா அதெல்லாம் இல்லப்பா, நான் ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவர்கள் யாருன்னு கேட்டா சீமான் தான். ஸ்டாலினுக்கு எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி கிடையாதுன்னு சொல்லுவோம்ப்பா. நான் யாரு எங்க இருந்து வந்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டே கல்யாணராமன் சொல்லக்கூடாது. வேற யார் சொன்னாலும் பரவாயில்ல, கல்யாணராமனுக்கு என்ன தெரியும். எனிவே இந்த இடத்துக்குள்ள வருவோம். விக்கிரவாண்டியில எங்க போகணும் தானே வருது. பெரும்பகுதி அதிமுக ஓட்டுல பெரும்பகுதி திமுகவுக்கு தான் போகும். அடுத்து பாமக நாம் தமிழர்ல எப்படி போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓகே, இப்படி முழுக்க நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நாம் தமிழருக்கு தான் அந்த ஓட்டெல்லாம் போகும் அப்படின்னு சில பேர் கருத்து கணிப்பு வச்சிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பார்ப்போம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜெயலலிதா கூட 2009, 2011, 2014 ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியான பெரிய கிரௌட் புல்லரா இருந்தது எடப்பாடியோ பன்னீர்செல்வமும் இல்ல, நாம் தமிழர் சீமான் தான். உண்மை, அதுல நம்ம என்ன இருக்கு.
நம்ம ஃபேக்டை உடைச்சி பேசிடுவோம். நம்ம யாருக்கிட்டையாவது எதையாவது எதிர்பார்த்து பதவிக்காக நின்னாதானே நம்ம திட்டி திரிச்சு மாத்தி மதிச்சு பதுங்கி பேசணும். அது தெளிவா வந்து சீமான் தான் செகண்ட் லார்ஜஸ்ட் crowd புல்லரா அதிமுக இருந்தாரு. அந்த வகையில தான் 8.2% வாக்கு கிடைச்சிருக்குன்னா எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாதனாலதான் அது ஈரோடு கிழக்கிலே கிடைச்சது. இங்க எப்படி கிடைக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சார், வாக்கு சதவீதம் அதிகரிக்கும்னு சொல்றீங்க, வாய்ப்பு இருக்கு, அதிகரிக்குது. நன்றி சார், தொடர்ந்து பேசுங்க. நன்றி.